அஸ்ஸலாமு அலைக்கும். திக்ரே கல்ஃபி ஒரு ஹதீஸில் அருளப்பட்டுள்ளதாவது, அழுக்கை போக்கி சுத்தம் செய்வதற்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சாதனம் இருக்கிறது. உதாரணமாக துணி, உடல் ஆகியவற்றின் அழுக்கை போக்க சோப்பும், இரும்பின் துருவை போக்க கொல்லனின் உலையும் இருக்கின்றன. இவ்வாறே மன அழுக்கை போக்கி அதனை சுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ்வின் திக்ர் ஆகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். மேலும் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து நம்ம காப்பாற்றுவதற்கு அல்லாஹுடைய திக்ரை விட சிறந்தது வேறு எதுவுமே கிடையாது. திக்ராகிறது மன அழுக்கை சுத்தப்படுத்தக்கூடியது என்று சொல்லியிருக்காங்க. அது எல்லாவற்றையும் விட சிறந்தது என்பது உறுதியாகுது. ஏனெனில் ஒவ்வொரு வணக்கமும் இஹ்லாஸ் மன தூய்மையுடன் செய்யப்படும் பொழுதுதான் அது வணக்கமாக கருதப்படுகிறது. இந்த இஹ்லாஸ் உண்டாவதற்கு மன சுத்தம் அவசியமாகும். இதனால்தான் இந்த ஹதீஸில் திக்ராகிறது திக்ரே கல்ஃபி, அதாவது மனதால் செய்யப்படும் திக்ராகும். அது திக்ரே லிசானினா நாவினால் செய்யப்படும் திக்ரே என சூஃபியாக்கள் சொல்லியிருக்காங்க. திக்ரே கல்ஃபி என்பது மனம் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுடன் தொடர்புடையதாக இருப்பதற்கு பெயராகும். எனவே இந்த நிலை ஏற்படுவதற்கு எல்லா இபாதத்துக்களையும் விட சிறந்தது என்பதே சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலை ஏற்பட்டு விடும் பொழுது எந்த வணக்கம் அவருக்கு விடுபட்டு விடாது, எந்த வணக்கமே அவருக்கு விட்டு போகாதுன்னு சொல்கிறாங்க. ஏனெனில் உள் உறுப்புகளும் வெளி உறுப்புகளும் மனதை பின்பற்றியதாகவே இருக்கின்றன. மனம் எப்பொருடன் தொடர்புடையதாக இருக்கிறதோ உறுப்புகளும் அதனுடன் தொடர்புடையதாக ஆக்கிவிடுகிறது. எனவே நம்ம திக்ரு செஞ்சு நாம் நாவினால் மனதால் எல்லாவற்றிலும் துவா திக்ரு செஞ்சு அல்லாஹ்விடம் நன்மையை பெறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக.